ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா, கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெவியாக வந்து கிராஷ் ஆகிருக்கு. நேற்று நைட்டு 1 மணிலேருந்து 2 மணி கேப்பில். அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கனாக்கா, ட்ரம்ப் வந்து சைனா மேலே வந்து டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. எவ்வளோ போட்டிருக்காருன்னு பார்த்திங்கனாக்கா 100% வந்து டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. இந்த ஒரு குறிப்பிட்ட ரீசனுக்கோசரம் வந்து கிரிப்டோ மார்க்கெட் முழுசும் வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டை வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிராஷ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அதில் ஈவன் கிரிப்டோ வந்து அதிகப்படியாக வந்து கிராஷ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, சின்ன உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு ஒரு 7-8 மணிக்கு, ஓகேங்களா, நேற்று நைட்டு நம்மளுடைய இந்திய நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 மணிக்கு வந்து ஒரு காயின் ரேட் வந்து $100 ட்ரேட் நடக்குது. ஓகேங்களா, $100 ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே காயினை நீங்கள் வந்து மிட் நைட் ஒரு 2 மணிக்கு எழுந்து பார்த்துருந்தீங்கன்னாக்கா $20 25 ரேட்டுக்கு வந்துட்டுக்கும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ இறங்கியிருக்கு, 75%. ஓகேங்களா, 70 to 80% வந்து இறங்கிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு என்ன ரீசன்? ட்ரம்ப் போட்ட டேரிஃபு. அதை வச்சு வேல்ஸுங்க வந்து நல்லா மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இன்வால்வ்டு. ஓகேங்களா, சிசெட் பார்த்திங்கனாக்கா கடந்த ஒரு சில வாரங்களாகவே வந்து பார்த்திங்கனாக்கா சிசெட் வந்து அதிகப்படியான வந்து இதெல்லாம் சேல் பண்ணுகிறாரு. எது சேல் பண்ணுகிறாரு? பிடிசி, இடிஹெச் வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸை. ஓகேங்களா, அதனால் வந்து ஏற்கனவே சின்ன சின்ன டம்ப் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ பெரிய டம்ப் வந்தது காரணம் பார்த்திங்கனாக்கா ட்ரம்ப் தான். ஓகேங்களா, ட்ரம்ப்போடைய போட்ட டேரிஃப் தான். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வந்து மக்களுடைய பணம் வந்து நேற்று வந்து லாஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு $19 பில்லியன் வந்து லிக்விடேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த $19 பில்லியன் வந்து எவ்வளோ சொல்லலாம்னாக்கா $1900 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் மக்கள் பணம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2 இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் படிக்கல, ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பாருங்கள் லாங்கு ஷார்ட்டு. ஓகேங்களா, லாங்கு ஷார்ட்டுன்னு சொல்கிற 2 இருக்குது. ஓகேங்களா, லாங்குன்னா நான் திரும்ப ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லாங்குனாக்கா ஒரு குறிப்பிட்ட காயின் வந்து மேலே ஏறுன்னு சொல்லிட்டு லாங் அடிக்கிறது. ஓகேங்களா, காயின் வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு வந்து வெட் பண்ணுறது. அதே மாதிரி அதே காயினை வந்து கீழே இறங்குன்னு சொல்லிட்டு வெட் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லாங்கு மார்க்கெட்டு மேலே போகும்னு சொல்லி தான் நிறைய பேர் வெட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இறங்கினதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு $16.7 பில்லியன் வந்து லிக்விடேஷன் ஆகிருக்கு. லிக்விடேஷன்னா ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட காயினை வந்து ஒரு $100 ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து $60 வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா $100 ட்ரேட் எடுத்தவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அது $100 மேலே போனால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதே $60 வந்தாக்கா அவங்க கிட்ட இருந்த எல்லா காயினும் வந்து 0 ஆகிட்டுக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து லாங்கு. அதே மாதிரி ஷார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காயினை வந்து $100 வந்து செல் பண்ணுறாங்க, வாங்கலை செல் பண்ணுறாங்க. $100 கீழே இறங்கினே இருந்தாக்கா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு, $100 மேலே போனாக்கா அவங்களுக்கு லாஸ். ரெண்டுமே நேர் ஆப்போசிட்டாக வந்து செயல்படும். அதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட். ஓகேங்களா, கடந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ நடந்திருக்கு, $2000 கோடி வந்து லிக்விடேஷன் பண்ணியிருக்காங்க. யார்? வேல்ஸு, ட்ரம்ப்புடைய ஃபேமிலி ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஓனர்ஸ். ஓகேங்களா, சிசெட்டு அது மாதிரி இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் கூகாயின், பைபிட் அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஓனர்ஸ் வந்து முன்கூட்டியே வந்து பக்காவாக சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த காயின் எவ்வளோ இறங்கியிருக்கு, ஸ்டில் இப்பயும் சில காயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா, அது என்ன காயின் சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்னுடைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோடைய சைட். ஓகேங்களா, இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சைட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பிடிசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிட்காயின். ஓகேங்களா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே சார்ட். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டே சார்ட் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, டே சார்ட்டில் வந்து டே சார்ட்டு. ஓகேங்களா, இந்த டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா காட்டுறேன். இந்த டே சார்ட்டில் பிடிசி. ஓகேங்களா, பிடிசி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து எங்கே இருந்திருக்கு, கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இருக்குது $1,26,000. ஓகேங்களா, எத்தனை நாளைக்கு முன்னாடி? கிட்டத்தட்ட வந்து ஒரு 6ஆம் தேதி. ஓகேங்களா, 6ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட $1,26,000 இருந்த பிடிசி நேற்று பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வந்திருக்கு? ஓகேங்களா, நீங்களே பார்த்துங்க, நல்லா பாருங்கள். கீழே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து இங்கே பாருங்கள், கீழே வந்து $1,02,000. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $24,000 வந்து லாஸ்ட்டு 3 டேஸில் மட்டும், கடந்த 3 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இறக்கிறாங்க, $24,000 வந்து இறக்கியிருக்காங்க இதே பிடிசி மட்டும். ஆனால் நேற்று மட்டும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் 1 ஹவர் கேண்டில் இல்லை, 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன் பாருங்கள். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து வைக்கிறேன். 15 மினிட்ஸ்னாக்கா 15 நிமிஷம் கேண்டில், ஒவ்வொரு கேண்டில் வந்து 15 நிமிஷம். ஓகேங்களா, இந்த 15 நிமிஷத்தில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்கள். இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருங்க உங்களுக்கு வச்சு காட்டுறேன்.
இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டு வந்து கரெக்டாக வந்து அரௌண்ட் வந்து 2:15 மணி ஓகேங்களா. 2:15 மணிக்கு வந்து $1,18,000 இருந்திருக்கு. எவ்வளோ? $1,18,000 இந்த பிடிசி எங்கே வந்திருக்கு? $1,02,000 கரெக்டாக 3/4 மணி நேரம் ஜஸ்ட்டு 2:15லேருந்து 3 மணிக்குள்ளே 2:15லேருந்து 3 மணிக்குள்ளே எவ்வளோ டாலர் வந்து இறக்கியிருக்காங்க? $1,18,000 $1,02,000 கிட்டத்தட்ட $16,000 வந்து 3/4 மணி நேரத்தில் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. யார்? வேல்ஸு, பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஓனர்ஸ், அதுக்கப்புறம் சில பெரிய பெரிய முதலைகள் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அடுத்தபடியாக வந்து இடிஹெச் ஓகேங்களா. இடிஹெச் வந்து காட்டுறோம் பாருங்கள். இடிஹெச் வந்து நேற்று நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்துச்சு $4,400 இருந்தது 7:15 மணிக்கு. நேற்று நைட்டு 7:15 மணிக்கு வந்து $4,400 இந்த இடிஹெச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 3 மணிக்கா இருங்க வச்சு காட்டுறேன். கரெக்டாக ஒரு 2:45 மணிக்கு எங்கே வந்துச்சு இங்கே பாருங்கள். $3,435 கிட்டத்தட்ட $1,000 கரெக்டாக ஒரு 5-6 மணி நேரத்தில் வந்து $1,000 இறக்கிட்டாங்க. அதே 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் அதே 3/4 மணி நேரத்தில் வந்து 2:15 to 2:45 வந்து எவ்வளோ இறக்கிறாங்க? $4,000 இந்த இடிஹெச் $3,400 கொண்டு வந்துட்டாங்க. $600 வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் $600 வந்து 3/4 மணி நேரத்தில் வந்து இறக்கியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெக்கவரி ஆகலை ஓகேங்களா. இடிஹெச்சும் சரி ரெக்கவரி ஆகலை, அதே மாதிரி வந்து பிடிசி ரெக்கவரி ஆகலை ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பினான்ஸ் காயின் ஓகேங்களா. பினான்ஸ் காயின் வந்து காட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி 2:15 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா $1,250 இருந்திருக்கு. $1,250 இருந்த பினான்ஸ் காயின் எவ்வளோ கீழே போயிருக்கு? $860 கிட்டத்தட்ட நல்ல வச்சுங்க. அதில் ஒரு 250, இதில் ஒரு 150 கிட்டத்தட்ட $400 வந்து 3/4 மணி நேரத்தில் இறங்கியிருக்கு. $400 3/4 மணி நேரத்தில் இறங்கியிருக்கு. ஆனால் திருப்பி எவ்வளோ ரெக்கவரி ஆகிருக்கு? கிட்டத்தட்ட வந்து 250 ரெக்கவரி ஆயிடுச்சு. எவ்வளோ? $250 ரெக்கவரி ஆயிடுச்சு. $400 இறங்கியிருக்கு, $250 ரெக்கவரி ஆகிடுச்சு. ஆனால் இடிஹெச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து $1,000 இறங்கியிருக்கு. ஆனால் ரெக்கவரி ஆகிருக்குது பார்த்தீங்கன்னாக்கா $300 கூட ரெக்கவரி ஆகலை. நல்லா புரிஞ்சுங்க. இடிஹெச் $1,000 இறங்கியிருக்கு, ஆனால் ரெக்கவரி ஆனது ஜஸ்ட் $300 தான். அதே மாதிரி பிடிசி பார்த்தீங்கன்னாக்கா $1,00,000 கிட்ட வந்துட்டு $1,12,000 இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து $10,000 ரெக்கவரி ஆகிடுச்சு. ஆனால் இடிஹெச் ரெக்கவரி ஆகலை. பினான்ஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து நல்ல ரெக்கவரி ஓகேங்களா. கீழேருந்து இறங்கி திருப்பி ஏறிட்டான் ஓகேங்களா. பக்காவாக பினான்ஸ் காயின் வந்து யாருக்கிட்டாவது உங்கள்கிட்ட இருந்தாக்கா எல்லாருக்கிட்டையும் வந்து பினான்ஸ் காயின் யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா திருப்பி அகைன் வந்து கிராஷ் நடக்கும்போது கண்டிப்பாக கீழே இறங்கும். அப்போ வந்து பேனிக் செல் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் ஓகேங்களா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கடவுள்கிட்ட விட்ட வழி தான் ஓகேங்களா. உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி உங்களுடைய கேபிட்டலையும் சரி நீங்கள் வந்து ரிஸ்கில் விற்கிற மாதிரி கணக்கு. சின்ன ஒரு உதாரணம், ஒரு $100 கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க, அது $500 போனாவே நீங்கள் விற்றீங்கனாக்கா அது வந்து சிறந்த ட்ரேடர்னு அர்த்தம் ஓகேங்களா. அதே நீங்கள் வந்து $100 பொருளை வாங்கி $1000 விற்றீங்கனாக்கா அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 10 மடங்கு. அதே 5 மடங்குல விற்றீங்கனாக்கா நீங்கள் வந்து பக்கவான இடத்துல வந்து என்ட்ரி ஆகி பக்கவான இடத்துல எக்ஸிட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி $1000 விற்றீங்கனாக்கா நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. சப்போஸ் ரிவர்சல் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து வந்த ப்ராஃபிட்டை விட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் போட்ட கேபிட்டலை இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் இருந்தால் கேபிட்டலுக்கு கீழேயும் போனாலும் போயிடும். ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா. தற்சமயத்துக்கு வந்து பினான்ஸ் காயின் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான இடத்துல இருக்குது. மீதி எந்த காயினுமே வந்து ப்ராஃபிட்டில் இல்லை ஓகேங்களா. அதே போல் வந்து ஸ்பாட்டில் வந்து வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஸ்பாட்டில் எல்லா காயினும் உங்களுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்கள். ஒரே ஒரு காயின் மட்டும்தான் வந்து 2 காயின் மட்டும்தான் வந்து ப்ளஸில் இருக்குது. மீது எல்லா காயினும் வந்து மைனஸில் இருக்குது. உங்களுக்கு காட்டுறோம் பார்த்துங்க. 61% பார்த்துங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம். 61%, 49%, 47%. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயோ இருந்த காயின் எங்கேயோ வந்து விழுந்துச்சு கீழே கிட்டத்தட்ட ஓகேங்களா. நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து வரும்பொழுது நீங்கள் புக் பண்ணலனாக்கா இதுக்கு மேலேயும் வேர் மார்க்கெட்டை வந்தாக்கா கண்டிப்பாக கிராஷ் ஆகும். இது வந்து புல் மார்க்கெட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு கிராஷ் தான் ஓகேங்களா. அதே புல் மார்க்கெட்டு முடிஞ்சிட்ட பிறகு வர கிராஷ் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக தாங்க முடியாது. நானே 2018லேருந்து 2025 கிட்டத்தட்ட 7 வருடமாக இருக்கேன். என்னால் வந்து ப்ராப்பரான இடத்துல வந்து என்ட்ரி எடுக்க முடியல, ப்ராப்பரான இடத்துல வந்து எக்ஸிட் ஆக முடியல ஓகேங்களா. என்கிட்ட இருந்த பினான்ஸ் காயினுக்கும் நான் வந்து எந்த ரேட்டுக்கு செல் பண்ணனாக்கா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க ஓகேங்களா. நான் பினான்ஸ்குள்ளே வந்துட்டேன் ஓகேங்களா. பையை வந்து கிளிக் கொடுத்துட்டேன். இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். ட்ரேட் ஹிஸ்ட்ரி இதில் வந்து பேரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பேரை வந்து
பிஎன்பி ஸ்லாஷ் வந்து யூஎஸ்டிடி ஓகேங்களா. யூஎஸ்டிடி இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டியூரேஷன் ஓகேங்களா. டியூரேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா 1 மந்த். நான் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் சேல் பண்ணேன், அதனால் 1 மந்த் வைக்கிறேன் ஓகேங்களா. இந்த 1 மந்த்தில் வச்சோடனே இங்கே நல்லா பார்த்துங்க, நான் வந்து கடைசியாக சேல் பண்ணது பார்த்துங்க. இங்கே நல்லா பாருங்கள், கடைசியாக வந்து என்னைக்கு சேல் பண்ணியிருக்கேன், போன மாதம் 21ஆம் தேதி $1069 வந்து சேல் பண்ணியிருக்கேன். 0.5 ETH நல்லா 0.5 பினான்ஸ் காயின் $1069 வந்து சேல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே 21ஆம் தேதி $1076 வந்து சேல் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா $1069 சேல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் $1025 சேல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் $1000 சேல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி $1000 சேல் பண்ணியிருக்கேன், $1000 சேல் பண்ணியிருக்கேன், $1000 சேல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்னுடைய அவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா $1000 என்கிட்ட இருந்த 2.5 காயின் வந்து சேல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. உதாரணத்துக்கு இப்போ அதே 2.5 காயின் இப்போ நான் செல் பண்ணியிருந்தேனாக்கா $2750 $2800 காட்டுது ஓகேங்களா. நான் செல் பண்ணது பார்த்திங்கனாக்கா $1000 சொகுரா $1000 செல் பண்ணியிருக்கேன். $2500 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கனாக்கா $210 இருக்கும்போது வாங்கினேன். கிட்டத்தட்ட $525 கொடுத்து நான் வாங்கினேன். $525 கொடுத்து 2.5 காயின் வாங்கினேன். அதனுடைய ப்ராஃபிட் மட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா $2000. இதுதான் நான் போட்டது வந்து $500. எனக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து 5x ஓகேங்களா. 4x வந்து கிடச்சிச்சு ஓகேங்களா. 4x கிடச்சிச்சு, நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், உங்களால் வந்து எவ்வளோ தாங்க முடியும், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் பண்ணாத உங்கள் இருக்கும் ஓகேங்களா. நான் என்னுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டேன். அதுக்கு உண்டான ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஓகேங்களா. லைவாக எந்த ஒரு யூடியூபரும் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து காட்டுறதில்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ETH வந்து இன்னும் கீழே இருக்குது ஓகேங்களா. ETH இங்கிருந்து குறைஞ்சபட்சம் வந்து $2000 போகும் என்னுடைய கணிப்பு ஓகேங்களா. ETH $2000 போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா BTC வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து குறைஞ்சபட்சம் இன்னொரு $20,000 போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பினான்ஸ் இங்கிருந்து ஒரு $100 போகலாம், இல்லை $200 கூட போகலாம், சொல்ல முடியாது. இங்கே கூட அப்படியே சைட்வேஸ்லேயே கூட போயிடலாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு மாதம் மட்டும்தான் புல் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே வெளியே வரலானாக்கா நீங்கள் வந்து பியர் ட்ராப்பில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. திருப்பி அகெயின் வந்து நீங்கள் 2029 வரை நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறையா ப்ரூஃப் வந்து காட்டுறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ தான் நான் ட்விட்டரை வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து ட்விட்டர் பேஜ் ஓகேங்களா. ட்விட்டரில் தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஓகேங்களா. எவ்வளோ லிக்விடேஷன் இருக்குது, யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் எல்லா காயினும் வந்து பாட்டமில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் போட்டிருக்காரு எல்லா காயின் ஈவன் எல்லாமே பாட்டமில் வந்துச்சு ஓகேங்களா. ஆட்டம் பாருங்கள், ஆட்டம் வந்து $5 ட்ரெண்ட் நடந்தது, 1 சென்ட்டுக்கு வந்துருக்கு. நல்லா பார்த்துங்க, ஆட்டம் வந்து 0.001 சென்ட் அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. கிட்டத்தட்ட பாட்டம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 0க்கு போயிட்டு திரும்ப மேலே இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கிராஷ் ஓகேங்களா. இந்த கொரோனா டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைம் கூட வந்து 1.2 பில்லியன் தான் வந்து லிக்விடேஷன் ஆச்சு. அதே மாதிரி FTX கிராஷ் வந்து எப்போ நடந்தது, 2021 நடந்தது. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பில்லியன் தான் நடந்தது. ஆனால் நேற்று நைட்டு மட்டும் $20 பில்லியன் வந்து நடந்திருக்கு. இது வந்து கிரிப்டோ ஹிஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய கிராஷ் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இன்னும் நான் வந்து ஜஸ்ட்டு நான் கூலாக வெயிட் பண்ணுவேன்னாக்கா நீங்கள் இன்னும் 2-3 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமும் நீங்கள் விற்கலனாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுடைய காயின் எல்லாமே வந்து கீழே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இடத்துல என்ட்ரி எடுத்து பர்ஃபெக்டான இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும். அப்படி ஆகலைனாக்கா மேக்ஸிமம் நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை இழப்பீங்க, ப்ளஸ் உங்களுடைய கேபிட்டலும் வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 63% வந்து போயிருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ராக், இந்த பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நேற்று நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $1 பில்லியன் ஒர்த்துள்ள BTC வந்து சேல் பண்ணியிருக்காங்க நைட்டு ஒரு 8-9 மணிக்கு ஓகேங்களா. அவங்களுக்கு மட்டும் எப்படி முன்கூட்டியே தெரிய வந்தது கிரிப்டோ வந்து கீழே இறங்க போகுதுன்னு. கரெக்டாக 1 பில்லியன் அவங்க தான் வந்து பிளாக் ராக் தான் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர் கிரிப்டோவுக்கு. அவங்க வந்து கரெக்டாக 8-9 மணிக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் கிராஷ் பண்ண ஆரம்பித்தாங்க மார்க்கெட்டை ஓகேங்களா. பெரிய வேல்ஸுங்களுக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஓனருங்களுக்கு, ப்ளஸ் வந்து ட்ரம்ப் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து முன்கூட்டியே தெரியும் ஓகேங்களா. அவங்களாம் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து ஷார்ட்டோ இல்லை வந்து காயினை வந்து கீழே வந்தாலே வாங்கி மேலே எடுத்துன்னு பண்ணனே சேல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுட்டு வரணும். நீங்கள் வந்து ப்ராப்பரான இடத்துல எக்ஸிட் ஆகலைனாக்கா கண்டிப்பாக உங்களால் வந்து கிரிப்டோவில் வந்து சர்வேவே பண்ண முடியாது ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.